இனி யாரும் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியாது என்று வெகுளித்தனமாக சிறுமி டானியா தெரிவித்தது நம்மை கலங்க வைத்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் அவர்கிட்ட என் ஃபேஸ் சரி பண்ணுங்க கேட்டேன். ஃபேஸ் சரி பண்ணாரு. வீடியோல கேட்டேன். வீடும் கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, வீட்டில் நல்லா படிக்கணும் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். இப்பயும் அதான் சொன்னார். இன்னைக்கு நல்லா படிக்க சொன்னார். நீங்கள் படிச்சுன்னா ஆக போகிறீங்க கேட்டார். நான் சொன்னேன் டாக்டர் ஆக போகிறேன். ஏன் டாக்டர் ஆக போகிறீங்க கேட்டார். நான் சொன்னேன் என்ன மாதிரி இருக்கவங்க எல்லா பசங்களுக்கும் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணணும் நான் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யாருமே எங்களை வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறுமி டானியாவை சந்தித்தது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு பேசிய போது தவழ்ந்த அதே புன்னகையுடன் இன்றும் தன்னிடம் பேசிய டானியா தன்னம்பிக்கையோடு வாழ்க வளர்க என நிகழ்ந்துள்ளார். அப்புறம் பார்க்குறான். சரி, ஒரு வாரம் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நீ போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு ஸ்கூலுக்கு போறியா? ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போறியா? ரைட் ரைட். ஸ்கூலுக்கு போகிறேன் தானே கவலைப்பட்டேன். சரி, நல்ல தூக்கம் வருதா? சாப்பாடுலாம் கொடுத்தீங்களா? சாப்பாடு இந்த டியூப்ல இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். இந்த காயம் வந்து அது இந்த ஆப்ரேஷனால கொஞ்சம் வீக்கத்தினால வர காயம் சார். சரி, இது சர்ஜரி முன்னாடி சர்ஜரி இசிஜி அதெல்லாம் எல்லாம் நார்மலாக எல்லாம் தெரியுமாரு. அப்புறம் பார்க்குறான். மேடம் வந்து பார்க்குறேன். வரமா தெரியுமா? குழந்தைக்கு நாங்கள் சொன்ன உடனே என் குழந்தைய சரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் எங்களை வச்சு பார்த்தாரு. என் குழந்தை இப்போ ஆரோக்கியமாக இருக்கு. அவள் கண்ணை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா. இப்போ கண்ணும் அவளுக்கு அழகாக இருக்குது. அவளை பார்க்கறதுக்கு இருக்க வீடு இல்லைன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் குழந்தைக்கு நல்ல படிப்பு, எனக்கு வீடு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டேனியாவுக்கு வீடு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. என் குழந்தை என்கிட்ட கேட்டிருக்கு வீடு இல்லையே. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னை யாரும் இனி துரத்த முடியாது. என்னால் பேச்சு கூட வரல. உண்மையில அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சொந்த வீடுன்றது அவ்வளோ ஒரு பெரிய கனவு. இதேபோல் சென்னை பூந்தமல்லியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பேராசிரியர் அனுஷியாவிற்கு அவரது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் நிற்கும் வகையிலான சக்கர நாற்காலியை வழங்கினார். முதல்வரிடம் ஹெலன் கெல்லர் விருது பெற்ற அனுஷியாவிற்கு அதிநவீன சக்கர நாற்காலியை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார்.
என் பெயர் டாக்டர் எம் அனுஷ்யா. நான் பூந்தமல்லியிலேருந்து வரேன், திருவள்ளூர் மாவட்டம். 5ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சிஎம் சார் கையில் ஹெலன் கில்லர் அவார்ட் பெஸ்ட் டீச்சருக்காக வாங்கியிருந்தேன். அப்போ நான் வந்து டீச்சிங் லைனில் இருக்கேன், எனக்கு வந்து ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக் வீல் சேர் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் சிஎம் சார் அவர்கள் எனக்கு இப்போ எலக்ட்ரிக் ஸ்டாண்டிங் வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டீச்சிங் ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நின்றுக்கினே வேலை செய்யலாம், கிளாஸ் எடுக்கலாம், மூவ் பண்ணலாம், உட்காந்துக்கலாம், வேறு எங்கன்னா போகணுன்னா போகலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே நம்ம இதில் பண்ணலாம். இந்த வீல் சேரில் இருக்கும்போது நான் ஒரு டிசேபிள் பர்சன் அப்படின்னு ஒரு தாட்டே எனக்கு இருக்காது. நான் இதுக்கு முன்னாடி இந்த வீல் சேரில் உட்காந்துனே இருந்ததுனால நான் வந்து ஒரு டிசேபிள் பர்சனாக இருக்கிறதுனால உட்காந்துனே இருக்கேன், என்னால் நின்று டீச்சிங் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக் வீல் சேர் கிடச்சதுனால எனக்கு அந்த ஒரு மன வருத்தம் இருக்காது. இதில் நான் வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் ஈஸியாக நிற்க முடியும், நகர முடியும், கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு பாடி பெயினுமே இருக்காது. ஹெல்த் வைஸாகவும் எனக்கு இந்த வீல் சேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்களுக்கும் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கா, கருத்து கிடந்தா சொல்லுங்கள். ஏற்கனவே ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணல, காம்படிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நடக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம நடத்துகிறோம். இப்போ அது அதுக்கு அடிக்கடி நடத்துகிறோம். ஸ்டூடெண்ட்ஸே வந்து கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். டெப்த் வைஸும் பிரெத் வைஸும் அவங்களால போகக்கூடிய ஃப்ரீடம் இருந்து ஒரு கண்டினியூட்டி இருந்தால் பிகினர் அட்வான்ஸ் அண்ட் அதில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்சாக வந்து அவங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட அவங்க போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ஹேக்கத்தான்ஸுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எட்ஜை உருவாக்கி ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். என் பேர் ரேணுகா. நான் வந்து முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேலூரில் படிக்கிறேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைனல் இயர்.
நான் முதல்வன் திட்டம் வந்து செகண்ட் இயரில் எங்களுக்கு வந்துச்சு. அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டீம், பவர் பாயிண்ட் அதெல்லாம் வந்தது. நான் முதல்வன் கோர்ஸ் மூலியமாக தான் நாங்கள் செகண்ட் இயரில் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு நான் முதல்வன்லேயும் வந்து ஆஃப்லைனில் கோர்ஸ் ஒன்று அஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க, இவி பேட்டரி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. இப்போ அப்கமிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போது நான் முதல்வன் அந்த ஒரு ஸ்கீம் மூலியமாக தான் எங்களுக்கு அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலிமா நாங்கள் நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிடன்ஸ், நான் முதல்வன் டீமில் செலக்ட் ஆகி ஸ்கவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை விட இப்போ போகிட்டு வந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசுகிறதா சார். அது நன்றி சார். இப்போ இங்கேயும் அங்கேயும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம், அதில் அதான் சொல்ல முடியுமா? நான் வந்து வேலூர் மாவட்டம் தந்தை பெரிய அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து ஆஸ்ட்ராலஜர். நான் வந்து இங்கே ஸ்கவுட் ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆகி 1 வீக் வந்து டெராமில் போய் படித்ததில் வந்து அங்கேக்கும் இங்கேக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன்னா வந்து நம்ம வே ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லேர்னிங்காக இருக்குது. அதாச்சும் வந்து நிறைய வந்து லெக்சர்ஸ் வந்து தியரிட்டிக்கல் பேசிஸாக இருக்குது. பட் ஆனால் நாங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணோன்னா வந்து நாங்கள் அங்கே போய் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா வந்து அங்கே ஃபுல்லாக வந்து நியூ டெக்னாலஜி பேஸ் பண்ணி, அதாச்சும் வந்து கம்யூனிகேஷன் வந்து டீமாக ஃபார்ம் பண்ணி குரூப் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் டீம் பில்டிங், அந்த மாதிரி வந்து மாடர்ன் அப்ரோச்சாக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் கோர்ஸாக தான் இருக்குது. அதாச்சும் வந்து தியரிட்டிக்கல் கோர்ஸ் ப்ளஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்தியன் எஜுகேஷனுக்கும் ஃபாரின் எஜுகேஷனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் வந்து நான் முதல் கோர்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது. நான் முதல்ல ஜாப் ஃபேர் கொண்டு வந்தாங்க சார், எங்கள் காலேஜ் இந்த டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் அட்டன் பண்ணி எனக்கு ஒரு 3-4 பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சி. நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கடப்பாக்கம் என்ற மீனவ கிராமத்திலேருந்து வரேன். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சித்த சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் முதல்வன் கோர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் எல்லாமே, நானும் அதே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆக்சுவலி நான் செகண்ட் இயர்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாம் என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, நீ மேரேஜ் ஆகிட்டு எப்பவுமே படிக்கிற போல் படிப்பியா, டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன், இல்லாத கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது, உங்கள் முன்னாடி நிற்கிறதா அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அங்கே தொடங்கப்பட்ட அந்த நான் முதல் திட்டத்தில் வந்துட்டு நான் 3rd இயர் படிக்கிறப்ப ஸ்கவுட் ப்ரோக்ராம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலியமாக டாப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி இங்கிலாண்டில் இருக்க தராம் யூனிவர்சிட்டியில் ஏன்ட்டு டேட்டா சயின்ஸை பற்றி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு, கனவுனே சொல்லலாம் ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து யூகேக்கு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து கவர்மெண்ட் மூலியமாக போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சு வரதுனால. இந்த நான் முதல்வனால வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது ட்ரெண்டிங்கால் இருக்கிற கோர்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து படிச்சுட்ருக்கோம். எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்ருக்கோம். இந்த வயசில் எனக்கு யூகேயில் டாப் யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸரை கம்யூனிகேட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சின்ன வயசுலேருந்தே வெளிநாடு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது நிறைவேறது இல்லை. தனியாக நாங்கள் போயிருந்தாலும் ரொம்ப செலவாயிருக்கோம்.
ஆனால் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வெளிநாடு போய் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போய் டீம் ஒர்க்காக தான் எல்லாம் இதுவும் பண்ணோம். டீமில் பண்ணும்போது ஒருத்தருக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க வே ஆஃப் லேர்னிங் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து எடின்பர்க் அந்த ஸ்காட்லாண்ட் அங்கெல்லாம் போய் நிறைய கல்ச்சுரல் விசிட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.